ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னால் சீனாவிலேருந்து வந்த ஈரானுடைய கப்பல் அதை அமெரிக்கா தாக்குதல் நடத்தி கைப்பற்றியிருக்கு. ஆனால் அந்த கப்பலில் ஏவுகணை தயாரிக்கிறதுக்கான ரசாயனங்கள் இருந்ததாக இந்தியா டுடே குளோபல் நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதனுடைய உண்மை நிலவரம் என்ன? உண்மையிலே ஈரான் அடுத்த யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறதா? என்ன நடக்கு? அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ நிறுவனங்கள், அரசு அமைப்புகள் எதுவும் இதை பற்றி சொல்லலை. குடியரசுக் கட்சியை சேர்ந்த ஒரு செனட் உறுப்பினர், ஒரு பெண், அவர் தான் இதை சொல்லியிருக்கிறாரு. அந்த கப்பலில் நீங்கள் சொன்னது போல் ஏவுகணைகள் தயாரிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்குது. இது ஒரு பெரிய ஆதாரம். எப்படி இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை அடுத்த போருக்கான தயாரிப்புக்காக ஈரான் பயன்படுத்தி கொள்கிறது, இப்படியெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, அது உண்மையாக இருக்காது அப்படின்றது தான். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அமெரிக்காவினுடைய முற்றுகை அங்கே இருக்குது. அதாவது அரபிக்கடலில் அந்த துறைமுகங்களை ஏற்கனவே கையகப்படுத்தி வச்சிருக்கு. துறைமுகங்களை கையப்படுத்தலை. ஈரானுக்கு போகக்கூடிய கப்பல்கள், ஈரானுக்கு வரக்கூடிய கப்பல்கள் முற்றுகையிடுவது அப்படின்றது அமெரிக்க கடற்படை செஞ்சிட்ருக்குறாங்க. மற்றபடி அவங்க ஹோர்முஸ் உள்ளெல்லாம் போய் அங்கே துறைமுகத்து பக்கத்துல எல்லாம் இல்லை. பக்கத்தில் இல்லை, ஆனாலும் துறைமுகங்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கோம் அப்படி இல்லை. நீங்கள் ஹோர்முஸில் நுழைஞ்சிட்டிங்கனாலே அமெரிக்க கப்பல்கள் சமாதியாக வேண்டியதான். அது முழுக்க ஈரானுடைய கட்டுப்பாடு தான். அங்கிருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமெரிக்க கடற்படை கப்பல்கள், ஒரு 10,000 துருப்புகள், 17-20 கப்பல்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த முற்றுகை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சீனாவில் கெமிக்கல்ஸை ஏற்றிட்டு ஒரு ஈரான் கப்பல் மாட்டிக்கொள்வது என்பது முட்டாள்தனமாக அப்படி அவர்கள் செய்திருக்க வாய்ப்பில்லை. ரெண்டாவது, அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு ரூட்டு நிலம் வழியாக இருக்குது. சீனாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் இருக்குது. துர்க்மேனிஸ்தான், இந்த மாதிரி பல நாடுகள் இருக்குது. அந்த நாடுகள் சீனாவுக்குன்னு இருக்கும், ரஷ்யாவுக்குன்னு இருக்கும், ஈரானுக்கும் இருக்கும். அதனால் பை ரோடே நீங்கள் தேவையான ஆயுதங்களை அப்படி கொண்டு வர முடியும். தேவையில்லாமல் இங்கே மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. இல்லை, இடையில துர்க்மெனிஸ்தான் வழியாக இங்கே ஏவுகணைகள் வர்றதாக ஒரு செய்தி வெளியாச்சு. அதையும் கூட நம்ம இதில் பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம். ரெண்டாவது, இப்படி ஈரான் அங்கே ஏவுகணைக்கான கெமிக்கல்ஸை கடத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னா, அமெரிக்காவினுடைய அரசு, ட்ரம்ப்பு, பாதுகாப்புத்துறை அமைச்சகம், வெளியுறவுத்துறை அமைச்சகம், எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய ஆதாரமாயிரும். சீனா இதில் பங்கேற்குது அப்படின்றதுக்கு ஆதாரமாயிரும். அப்படி பிடிபடுற மாதிரி செய்ய மாட்டாங்க. இவ்வளவு நடக்கும்போது வெளிப்படையாக செய்ய மாட்டாங்க. அதனால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. இது ஈரானை குற்றப்படுத்துவதுக்கு உலக நாடுகள் இதில் நாங்கள் இதனால தான் அடிச்சிட்ருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பொய் பரப்பக்கூடிய விஷயம் தான். இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா அங்கே இருந்து என்ன பூ பறிச்சுக்கிட்டா இருக்கு? அமெரிக்காவிலேருந்து இராணுவம், ஏவுகணைகள், கப்பல் படை, மரைன்ஸு எல்லாரையும் இறக்குமதி பண்ணி அங்கே குவிச்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அடுத்த போருக்கு நீங்களும் தயார் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஈரான் அப்படி தயார் பண்ணுறதுல என்ன தவறு? அதாவது தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாம் செய்வோம். சர்வதேச விதிகளை மீறுவோம். இப்போ அமெரிக்க கடற்படை இருக்கிறது இன்டர்நேஷ்னல் வாட்டர். சர்வதேச கடல் பகுதியில் எந்த கப்பலையும் நிறுத்துவதற்கோ சோதனை செய்வதற்கோ எந்த நாட்டினுடைய கடற்படை கப்பலுக்கோ சாதா கப்பலுக்கோ அனுமதி இல்லை. அது சர்வதேச கடல் போக்குவரத்து அந்த விதிகளை மீறுகின்ற செயல். அதை அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்குது. ஈரான் கப்பலை நீ தொடர்றதுக்கே உனக்கு ரைட்டு கிடையாது. அதே போல் இது ஈரானுக்கு பொருந்துமா? ஹோர்முஸ் நீரிணை மூடியிருக்காங்களே, அவங்களுக்கு பொருந்துமா? அவங்களுக்கும் பொருந்தும். ஆனால் அதில் சர்வதேச கடல் சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு நாடு ஒரு போரில் ஈடுபட்டிருக்கும் போது, போரால் பாதிப்படைந்திருக்கும் பொழுது தங்களது கடல் பகுதியை மூடலாம்
அப்படின்னு சொல்லுது. ஹோர்முஸ் வந்து ஈரானுக்கு அங்கேருந்து 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் உரிமை இருக்குது. ஓமனுக்கும் 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அந்த நீரிணையினுடைய நீளமே வந்து 21 நாட்டிக்கல் மைல் தான். அதனால் அவங்க எப்போதுமே அது வந்து ஈரானுடைய கடற்பகுதி, ஓமனுடைய கடற்பகுதி, சர்வதேச எல்லைக்குள்ளால வராது. ஆனால் நீங்கள் மற்ற போர் அல்லாத காலங்களில் நீங்கள் வணிக கப்பல்கள் இதெல்லாம் விடுவதற்கு வந்து நீங்கள் அதை மறிக்க முடியாது, மூட முடியாது. ஈரானும் இதுவரை அதை மூடலை. இப்போ தான் இந்த இஸ்ரேல் அமெரிக்க போருக்கு பிறகுதான் அவர்கள் அதை மூடியிருக்கிறார்கள். இப்போ போரால் பாதிக்கப்பட்டதுனால அவங்க மூடியிருக்காங்க. அவங்க செய்கிறதுல தவறு கிடையாது. அமெரிக்கா சர்வதேச கடல் பகுதியில் நின்று கொண்டு இப்படி மிரட்டுவது என்பது வந்து தவறானது. இது எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு சொன்னால், நம்ம போன வீடியோவில் பேசணும், நீங்களும் உங்கள் சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கிறீங்க. இந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தை எவ்வளோ முக்கியமானது. இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் உலகம் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திப்பதிலிருந்து தப்பிக்கும். அல்லது சந்தித்து கொண்டிருக்கும் அந்த பொருளாதார நெருக்கடியை இன்னும் சில பல மாதங்களில் சரி பண்ண முடியும். இப்படி இருக்கும்போது அமெரிக்கா வேண்டுமென்றே இந்த வம்பை செய்து வருகிறது. என்ன வம்பு அப்படின்னு சொன்னால், ஜேடி வான்ஸு இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு போய் பாகிஸ்தானில் சேர்ந்துருவாராம் பேச்சுவார்த்தைக்கு. ஈரான் டீமு நாங்கள் போக மாட்டோம்னு இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நீ கடல் முற்றுகை அப்படின்னு நடத்திக்கிட்டு எங்கள் நாட்டுக்கு வரக்கூடிய கப்பல்களை முடக்கிற. அப்போ ஒரு மிரட்டலின் கீழ் பேச்சுவார்த்தைக்கு நீ கூப்பிட்டேன்னா அதுக்கான ஆள் நாங்கள் இல்லை, அதுக்கு அடிபணிய மாட்டோம். மிரட்டிக்கிட்டே பேச்சுவார்த்தையை கூப்பிட்டா நாங்கள் வர முடியாது. அந்த முற்றுகையை எடுத்தால் மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம். அப்போ ஹோர்முஸை மூடனதும் அந்த காரணத்துக்காக தான். நீ அங்கே பிளாக்கேட் பண்ணுற, நாங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு பதிலுக்கு பதில் பண்ணதானே தவிர. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு மறைமுகமாக இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது, ஒரு அமைதி வந்துடக்கூடாது என்பதை அமெரிக்கா விரும்புதா, இல்லை அமெரிக்கா அப்படி வந்து ஒரு முட்டுச்சந்துக்குள்ளே போய் நின்னாதான் நமக்கு நல்லதுன்னு இஸ்ரேல் நினைக்குதா? இப்போ இஸ்ரேலினுடைய பெஞ்சமின் நெதன்யாகுவோ அங்கே வலதுசாரி அமைச்சர்களோ என்ன நினைப்பாங்க? இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடையணும், பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது. நடந்தால் தானே நீ ஆணி பிடுங்க முடியும், நடக்கவே கூடாது. அதே போல் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் வியாழக்கிழமை பேச்சுவார்த்தை நடக்குது. அதுலேயும் அந்த உத்திகளை தான் அவங்க கையாளுறாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை போடுவது. ஹிஸ்புல்லா அதுக்கு பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்குது. இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்குது? ஹிஸ்புல்லாவின் தலைவரை நாங்கள் கொல்லுவோம், அதற்குரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கூட ஒரு குண்டு போட்டு 10 பேர் 6 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், அமெரிக்காவின் முன்னாடி 2 வழி இருக்குங்க. ஒரு வழி ஒழுங்காக மரியாதையாக இந்த முற்றுகையை எடுத்து விட்டு ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த யுரேனியமோ அணு ஆயுத உலைகளோ அதெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க என்னன்னு பேசி தீர்க்கணும். அப்படி முயன்றால் ஈரான் வந்து ஒரு உடன்பாட்டுக்கு வருவது சாத்தியம். இது ஒரு வழி. இது செய்யலை அப்படின்னா போர் தான். என்ன போர்? மீண்டும் நீங்கள் ஈரானை தாக்குவீங்க. எப்படி தாக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த 15 நாள் போர் நிறுத்தம் அதை இன்னும் சில வாரங்களுக்கு நாட்களுக்கு நீட்டிப்பதற்கு சாத்தியம் இல்லை, பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அப்போ புதன்கிழமையோட இந்த தற்காலிக போர் நிறுத்தம் என்பது முடிவடைய போகிறோம். அப்போ இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா போர் தான். சரி, அந்த போரில் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? இஸ்ரேலுக்கு கொண்டாட்டமாக இருக்கலாம். திரும்ப அமெரிக்காவோட சேர்ந்து கொண்டு ஈரானில் மிச்சம் இருக்கிற மக்களுடைய அந்த மக்கள் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நீங்கள் பாம்பு போட்டு தகர்க்கலாம். அது பவர் கிரிட்டாக இருக்கலாம், பிரிட்ஜாக இருக்கலாம், ஆயில் ஃபீல்டு, கேஸ் ஃபீல்டு, துறைமுகங்கள், நகரங்கள், அரசு கட்டடங்கள் எல்லாத்தையும் தாக்கி இல்லாமல் பண்ணலாம். இதுதான் நீங்கள் வந்து செய்ய முடியும். இல்லை, இப்படி ஒரு தாக்குதலை நடத்த அங்கே இருக்கக்கூடிய அரேபிய நாடுகளுக்கு மிகப்பெரிய சிக்கலும் நெருக்கடி. அதுதான் சொல்ல வரேன். அப்போ ஈரான் பதிலுக்கு என்ன செய்யும்? நீங்கள் அந்த மாதிரி சிவிலியன் ஸ்ட்ரக்சரை தாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதே சிவிலியன் கட்டமைப்புகள் கல்ஃப் நாடுகள்லையும் இருக்குது. அதை வந்து அவங்க தாக்குவாங்க. இவ்வளவு நாள் ஈரான் வந்து அதை தானே செஞ்சாங்க. ஈரான் தன் மீது இஸ்ரேலோ அமெரிக்காவோ என்ன தாக்குதல் நடத்துதோ அதே அளவுக்கான தாக்குதலை கல்ஃப் நாடுகளில் ஈரான் வந்து தாக்கியிருக்கு. அதனால பேச்சுவார்த்தையா போரா, இந்த 2 வழி தான் அமெரிக்கா முன்னாடி இருக்கு.
ட்ரம்ப் வந்து 2 பேசுகிறாரு. நாங்கள் வந்து இனி ஒரு போர் வந்தால் ஈரான் நினைத்து பார்க்க முடியாதபடி ஒரு தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சவுடால் அடிக்கிறாரு. இன்னொன்று ஜேடி வான்ஸு கிளம்பி போயிடுவார், பேச்சுவார்த்தை நடக்கும், கண்டிப்பாக அதில் ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் மிரட்டுறது, அந்த சர்வதேச கடல் பகுதியில் கப்பற்படை முற்றுகை என்ன சொல்கிறாரு, ஈரான் ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு டீலுக்கு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த முற்றுகையை எடுப்போம், அது வரைக்கும் முற்றுகை இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அமெரிக்காவினுடைய ஆளும் வர்க்கம் அரசே வந்து இதில் பிளவுண்டு இருக்குது. ட்ரம்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பீட் ஹெக்ஸெட், அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், துணை அதிபர், இந்த மாதிரி ஒரு இதுதான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய ஸ்டேட் அல்லது டீப் ஸ்டேட்டை இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நடுக்கிணறுல பாதி தாண்டின மாதிரி ஒரு நிலைமையில் வந்து வைத்திருக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு ட்ரம்ப் செஞ்சுருக்காரு. ஆக்சுவலாக அமெரிக்கா இந்த போரினால், இந்த போருக்கு பின்னாடி உள்ள நிகழ்வுகளால் உலகம் முழுவதும் அம்பலப்பட்டு போயிருக்குது, தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது. இதை தான் நம்ம பார்க்குறோம். ட்ரம்ப் ஒரு நிதானத்தில் இல்லை. நம்ம இதில் சீமான் சில சமயம் நிதானம் தவறி பேசுவார், ஆனால் ட்ரம்ப் எப்போவுமே நிதானம் தவறி தான் பேசுகிறாரு. அவருக்கு பேட்டனே அதுதான். ஆமாம், அவர் பேசுகிறாரு. அவருக்கு டிமென்ஷியா இருக்குன்னு சொல்கிறாங்க. டிமென்ஷியா இருந்ததுன்னா தற்காலிக நினைவுகள்லாம் போயிடும், பழைய நினைவுகள் தான் வரும். இப்படி அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஒரு கணிக்க முடியாத நடத்தை கொண்டவராக மாறிட்டு இருக்காரு. இவர் தான் அமெரிக்க அதிபர். இதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஈரானுடைய எச்சரிக்கையையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று வந்து அவங்க இன்னொரு தொனியிலையும் பேசுகிறாங்க சில நேரங்களில். ஈரானை பொறுத்தளவில் ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்தக்கூடிய பட்சத்தில் சவுதி அரேபியாவினுடைய யாம்பு துறைமுகம், அந்த செங்கடல் பகுதியில் இருக்கிறது, செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகம் உட்பட ஹோர்முஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை துறைமுகங்களுடனும் எங்களுடைய இலக்காகும், எல்லா துறைமுகங்களையும் நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வந்து ஈரான் பக்கத்துலேருந்து வருது. இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதி பெசஸ்கியான் அவர்கள் சொல்கிறாரு, இந்த யுத்தத்தினால யாருக்குமே நன்மை இல்லை, இந்த யுத்தம் எந்த வகையிலையும் நன்மையை தராது அப்படிங்கிற ஒரு தொனியையும் வந்து அவர் வெளிப்படுத்துகிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது சமாதானம்னா சமாதானத்துக்கு தயாராக இருக்கிறோம், யுத்தம்னா நாங்கள் எந்த எல்லைக்கும் போவோம் அப்படிங்கிறத ஈரான் சொல்கிறது. ஈரான் வந்து இழப்பதற்கு ஏதுமில்லைன்னு ஒரு நிலைமையை அடைஞ்சிட்டாங்க. அந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க தயாராகவும் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் பாரசீக வளைகுடாவில் தான் ஹோர்முஸ் நீரிணை இருக்குது, செங்கடல் இருக்குது. செங்கடல்லையும் இருக்கக்கூடிய ஒரு நீரிணையை அதையும் மூட போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மூட போகிறோம், இல்லை தாக்குதல் நடத்துவோம். நீங்கள் அங்கேருந்து ஈரான்லேருந்து வர முடியாது. ஆமாம், ஈரான்லேருந்தே ட்ரோனு மிசைல் மூலமாக தாக்கலாம், இல்லைன்னா ஹூத்தீஸ் வந்து ஏமனில் இருக்காங்க, அவர்கள் மூலமாக தாக்கலாம். அப்போ வளைகுடா நாடுகளுடைய பெரும்பாலான ஏற்றுமதி ஹோர்முஸ் நீரிணை வழி கடந்து போகணும். சவுதி அரேபியாவுக்கு செங்கடலில் ஒரு துறைமுகம் இருக்குது, அது வழியாக நீங்கள் அரபிக்கடலில் வந்து ஆசிய நாடுகளுக்கும் போகலாம், இந்த புறம் சூயஸ் கனால் வழியாக மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கும் போகலாம். அப்போ இதை மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதை ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இங்கே ஆயில் கப்பல்கள் மட்டுமல்ல, வணிக கப்பல்கள், நிறைய பிரம்மாண்டமான கப்பல்கள் ஆசிய நாடுகள்லேருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறது சூயஸ் கனால் வழியாக. அது ஒரு முக்கியமான ரூட்டு. ஏற்கனவே காசா மீது இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து ஹூத்தீஸ் வந்து அதை மூடியிருந்தாங்க, வர்ற கப்பல்கள்லாம் தாக்குனாங்க, அது பெரிய பிரச்சனையாச்சு. பதிலுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஹூத்தீஸை தாக்க போகிறோன்னு சொல்லி குண்டெல்லாம் போட்டாங்க, ஆனால் ஒன்றும் பண்ண முடியலை. அதனால் ஈரானோ ஹூத்தீஸோ அந்த நடவடிக்கை எடுத்தால் அது வந்து சிக்கல். சவுதி அரேபியா அதை ஒரு சிறிய அளவை ரெட்சியில் இருக்கக்கூடிய துறைமுகம் வழியாக ஏற்றுமதி செய்யுது, அதுவும் ஒரு முடிவுக்கு வந்துடும். கல்ஃப் நாடுகளுடைய அந்த பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அதுவும் இப்போ எதுவும் கப்பல் போகிறதில்ல. இப்போ நேற்று கூட இந்திய கப்பல் வந்தபோது வார்னிங் ஷாட், பல பேர் அது தாக்கப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க, தாக்கப்படலை, ஒரு எச்சரிக்கை வார்னிங் ஷாட்டை கொடுத்து திரும்ப ரிட்டன் போக வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பெசஸ்கியான் சொல்லுது போல் இதை இன்னும் சிக்கலான நிலைமைகளுக்கு கொண்டு போனால் அது வந்து அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு தான் பாதிப்பு. நீங்கள் ஈரான் வந்து இதுக்கு மேலே வந்து அடிபடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பொருளாதார தடையினால் பல பிரச்சனைகளோடு தான் அந்த நாடும் மக்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க.
அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை தொடர்ச்சியாக நீங்கள் அதே மாதிரி வாழுன்னு சொல்கிறதுல அவங்க ஒன்றும் புதிதாக இழக்க போகிறதில்ல. ஆனால் உலகம் முழுவதும் இந்த பிரச்சனையை சந்திக்கும். ஃபியூவல் விலை அதிகரிக்கும். முக்கியமாக வந்து உரம் இருக்கு இல்லையா, உரம் வந்து மேஜராக அங்கேருந்து தான் வருது. பல நாடுகளில் விவசாயிகள் கவலை தெரிவிச்சிருக்காங்க. ஃபெர்டிலைசர்ஸ் வந்து வரலை, இருக்கிறதும் விலை உயர்ந்திருக்குது. அதனால் இப்போ விதை விதைத்து நாற்று நட்டதுக்கு அது எப்படி அறுவடை செய்ய முடியும்? உரங்கள் போட்டால் தான் ஈல்டு அதிகமாக வரும், விளைச்சல் அதிகமாக வரும். இந்த பிரச்சனை அப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கு. அதனால் இதை கெடுக்கின்ற வேலையை அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஈரானை ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாடு, அந்த நாடை வந்து நம்ம தாக்கியிருக்கிறோம். தாக்குனது தப்பு, அந்த நாட்டினுடைய தலைவர்களை கொன்னது தப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அதுலேயும் ஒரு மிரட்டிக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்துறது இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வெனிசுலா மாதிரி நினச்சிட்டாங்க ஈரானை. வெனிசுலா அதிபரை கடத்தி கொண்டு வந்தோன்னா உடனே அங்கே பெட்ரோல்லாம் கைப்பற்றிட்டோம், நம்ம கப்பலை அனுப்புகிறோம், அமெரிக்க கம்பெனிகள் போய் அங்கே தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதுவே முதல்ல ஒரு பெரிய குற்றம் இல்லையா? ஐநாவின் படியும் சரி, சர்வதேச சட்டங்களின்படியும் அதே ஒரு பெரிய குற்றம். இப்போ ஈரானுக்கும் இதைத்தான் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செஞ்சுக்கிட்டு அது இன்னொரு புறம் இதை மற்ற உலக நாடுகள் பாதிக்கப்பட்டாலும் இதை நேரடியாக கண்டிப்பது இல்லை. இப்போ இந்த அமெரிக்க முற்றுகையை உலக நாடுகள் ஒன்றா சேர்ந்து அதை கண்டிக்கணும்ல. நீ அதை நடத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு எப்படி ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருவான்? ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டால் தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படியும் பெரிய நாடுகள், சில நாடுகள் சொல்லியிருக்காங்க. பல நாடுகள் மௌனமாக தான் இருக்கிறாங்க. எப்படி அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ நாடுகள் இதில் பங்கேற்கலையோ, இன்னொரு புறம் இதை நிறுத்துவதற்கான முயற்சிகளை அவங்க குறைவாக தான் செய்யலை. யாருமே செய்யலை. பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, துருக்கி வந்து நேட்டோவில் ஒரு மெம்பர் தான், இவங்க தான் செய்கிறாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க சவுதியோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. போன வருஷம் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதன்படி ரெண்டில் எந்த நாடு தாக்கப்பட்டாலும் இன்னொரு நாடு உதவிக்கு வரும், தான் தாக்கப்பட்டதாக நினைத்து. சவுதி அரேபியா ஈரானால் தாக்கப்படுறது பாகிஸ்தான் கண்டிச்சிருக்கு. அதே போல் அமெரிக்காவுக்கு நெருக்கமாக இருந்தாலும் அமெரிக்கா, இஸ்ரேல் ஈரான் மீது பிப்ரவரி 28 போர் தொடுத்தது, அதையும் பாகிஸ்தான் கண்டித்திருக்கிறது. அதனால் இந்த போர் தொடர்ந்தால் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒன்று அவங்களுடைய பொருளாதார ஒரு பிரச்சனை, சவுதியோட போட்ட ஒப்பந்தத்தின்படி என்ன செய்வது, யுத்தத்தில் கலந்து கொள்ளணும் அல்லது அது ஏதாவது முடிவு கட்டணும், பதில் சொல்லணும், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் அவங்க அரும்பாடுபட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவெல்லாம் அமெரிக்கா தடை போட்டாலும் அதை மீறி அவர்கள் செய்வதற்கு அதுதான் காரணம். மற்ற நாடுகள் இப்போ வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அதில் அமீரகம், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை வந்து பலவீனப்படுத்திடும், அடித்து இன்னும் காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது முடியலை. இப்போ பாதிக்கப்பட்டது ஈரானுக்கு நிகராக இவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ என்ன மாதிரி சிந்தனை வந்திருக்குன்னா அவங்கள்ட்ட, இனிமேல் அமெரிக்காக்காரனை நம்ம மண்ணில் வச்சுருந்தா பிரச்சனை, அவனுடைய இராணுவ தளங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு நிலைமையை நோக்கி வளைகுடா நாடுகள் வந்திருக்கு. நீ எதுக்காக நீ மிலிட்ரி பேஸ் அங்கே வச்ச, மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் பேச வச்ச? வளைகுடா நாடுகளின் பாதுகாப்புக்காக. சரி, பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சுதா? முடியலை. ஒரே ஒரு நாடு ஒரு 5-6 நாடுகளை தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அப்போ நீ உன்னுடைய செக்யூரிட்டி எனக்கு எதுக்கு, நீ கிளம்பு அப்படின்ற முறையில் அந்த மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் முக்கியமானது ஹோர்முஸை மூடினது, ஈரானை ஆயுத வலிமையால் அழிக்க முடியாதது. இது ரெண்டும் அவங்களுக்கு பிரச்சனை. ஹோர்முஸை மூடினதுலேருந்து எந்த கப்பலும் போக முடியலை, வர முடியலை, இது போயிட்டுருக்கு. அதனால் இது நாட்கள் செல்ல செல்ல இது ட்ரம்ப் சொல்வது போல் வந்து ஒரு மிரட்டியெல்லாம் இதை செய்ய முடியாது. அமெரிக்கா பணிந்து வந்து ஈரானிடம் ஒரு நாகரிகமான முறையில் ஒரு சுயமரியாதையான, ஈரானுக்கு ஒரு சுயமரியாதை கொடுத்து பேசினால் மட்டும்தான் இது முடியும். இல்லைன்னா அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க. அதுலேயும் ஈரானுடைய சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களிடம் ஒரு புதிய துருப்பு சீட்டுகள் இறக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்த போருக்கு தயாராகிட்டு இருக்கிறோம், அடுத்த போருக்கு தேவையான ஆயுதங்கள் இதெல்லாம் எங்களிடம் வந்து இருக்கிறது, அதை நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஈரானை பொறுத்த வரைக்கும் இவங்கள நம்ப முடியாது. போன தடவையே முதல் கட்ட பேச்சுவார்த்தையே
அந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி தான் அமெரிக்கா வைக்குது. ஆமாம். அது நோக்கமே என்னன்னா அந்த பேச்சுவார்த்தை வெற்றியடையக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்ற முறையில் தான் அந்த 15 டிமாண்ட் அடிப்படையில் பேசுகிறாங்க. இதிலிருந்து ஈரானுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களுடைய நோக்கம் அமைதி, போர் நிறுத்தம், உடன்படிக்கை இதெல்லாம் இல்லை. இதை கொஞ்ச நாள் இருந்துட்டு அவனும் தயாராகிறான். அமெரிக்காவும் படைகளை குவிக்கிறது, ஆயுதங்களை ரெடி பண்ணுறது. ஏன்னா பல நாடுகளில், கல்ஃப் நாடுகளில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் காலியாக இருக்கும். திரும்ப அதெல்லாம் ரீஃபில் பண்ணணும். அதுக்கு அமெரிக்காவில் உற்பத்தியை அதிகப்படுத்தி 15 நாளில் கொண்டு வந்து நிறுத்தி இதெல்லாம் வந்து செய்வதற்கான ஒரு கால அவகாசம் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அது ஈரானுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் ஈரான் வெளிப்படையாக சொல்லுது, நாங்களும் ரெடி. ஒன்று டேபிளுக்கு வந்து ஒழுங்காக மரியாதையாக பேசு, இல்லையா சண்டை போடுறியா, அதுக்கு நாங்கள் ரெடி. இதுதான் ஈரானுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து பேசுவோம். வரக்கூடிய நாட்கள் இன்னும் ரொம்ப மோசமான நாட்களாக இருக்கக்கூடும். ஒருவேளை அமெரிக்கா ஒரு முடிவெடுத்து ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளால் போய் ஒரு யதார்த்தமான 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.